ஆயத்தப்படுத்துவோம். போன வாரத்திலே நாம் ஆவியானவரின் காரியங்களை குறித்து பாஸ்டர் பேச கேட்டோம். ஆக்சுவலாக போன வாரம் நான் பேசியிருந்தேன், அதே தான் பேசியிருந்திருப்பேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது பாஸ்டர் அதையே பேசினது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியை நான் உங்களோடு பேசுகிறேன். கவனிங்க. இந்த ஆவியானவர் நமக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறார். எத்தனை பேருக்கு அதை குறித்து சந்தோஷம் இருக்கு? ஹல்லேலூயா. நான் தனி நபர் இல்லை, ஒரு மகா பெரிய தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னோடு வாசமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும்போது அதை சொன்னார், நான் போகிறேன், வேறொரு தேற்றரவாளனை உங்களோடு இருக்கும்படி நான் அனுப்புகிறேன். அவர் உங்களை எல்லா சத்தியத்திலும் நடத்துவார், போதிப்பார் என்று ஆச்சரியமான வார்த்தைகளை சொன்னது. இவ்வளோ பெரிய ஒரு கிஃப்டை நமக்குள்ள வச்சிருக்கோம். இந்த ஆவியானவர் துணையோடு வாழுகிற மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம சொன்ன மாதிரி கழுகு போல ஒரு வாழ்க்கை. அது சாதாரணமாய் பிரச்சனைகளிலே சிக்குண்டு போராடுகிற ஒரு லைஃப் இல்லை, பிரச்சனைகளுக்கு மேலே பறக்கிற ஒரு லைஃப் தான் இந்த ஸ்பிரிட் லிவிங். நல்ல கவனிங்க. எந்த மனிதன் ஆவியிலே வாழ்கிறானோ அவன் எப்படி வாழ்கிறான்? பிரச்சனைகளுக்குள்ளா இல்லை, பிரச்சனைகளுக்கு மேலே இருக்கிறான். அதான் நம்ம சொல்கிறோம், ஒரு பக்கம் இந்த பிரச்சனைகளை பார்த்து பார்த்து ஒரு பல வகையான நூதன உபதேசங்களில் ஒன்று ப்ராஸ்பெரிட்டி, பாடே கிடையாது, பிரச்சனையே கிடையாது, தண்டனையே கிடையாதுன்னு புது புது பிரசங்கங்கள். இல்லை இல்லை, பாடு இருக்கு, பிரச்சனை இருக்கு, உபத்திரவம் இருக்கு. ஆனால் அந்த உபத்திரவம் நம்மை ஒன்றும் செய்யாது. அக்கினியிலே நடக்கும்போது உன்னோடு இருப்பேன், தண்ணீரை கடக்கும் போது உன்னோடு இருப்பேன், அக்கினியில் நடக்கும்போது என்ன செய்வாய்? வேகாதிருப்பாய். நோ ஹார்ம். ஆவியிலே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆவியின்படி நடந்தால் அது எப்படிப்பட்டதாம்? ஜீவனும் சமாதானமுமாம். இட்ஸ் லைஃப். இட்ஸ் என்ன, அது ஒரு கம்ப்ளீட் முழுமடை அடைந்த வாழ்க்கை என்று வேதம் சொல்கிறது. ஆவியானவருடைய துணையோடு நடக்க பழகினால் வாழ்க்கையின் நிலை வேறே இடத்தில் இருக்கும். நீங்கள் அடுத்து என்ன செய்யணும், எப்படி ஏது என்று போராட வேண்டாம். நல்ல கவனிங்க. எத்தனை பேர் ஆவியின் துணையோடு நடக்கிறேன் என்று சொல்கிறீங்க? கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். எத்தனை பேர் அந்நிய பாஷை அடையாளத்தை பெற்றிருக்கேன்னு சொல்கிறீங்க? அப்படி ஒருவேளை பெறலைன்னா நான் உங்களுக்கு ஹம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் எதை பெறுறீங்களோ இல்லையோ தயவு செய்து அதை பெற்றுக்கொள்ளுங்க. தயவு செய்து ஒரு நாள், ஒரு அடுத்து நம்ம சர்ச்சுக்கு போனோடனே கண்டினியூஸாக அநேக கூட்டங்கள் இருக்கும். அதில் அபிஷேக கூட்டத்தில் அபிஷேகத்தை தயவாய் பெற்றுக்கொள்ளுங்க. அபிஷேகம் பெற்றவங்க தயவு செய்து அதை வேல்யூ பண்ணி அதை எப்படி பயன்படுத்தி வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் மாத்திரம் இந்த அபிஷேகத்தை, அந்நிய பாஷையை பெற்றுக்கொண்டால் உங்களோட லைஃப்பில் எவ்வளோ பெரிய சேலஞ்சஸையும் நீங்கள் சாதாரணமாய் தாண்ட முடியும். நான் சொன்னேன், நமக்கு நிறைய லாங்குவேஜஸ் தெரியும். தமிழ் தெரியும், சிலருக்கு ஹிந்தி தெரியும், சிலருக்கு இங்கிலீஷ் தெரியும், சிலருக்கு தெலுங்கு தெரியும், சிலருக்கு கன்னடம் தெரியும். இங்கே இருக்க காங்கிரிகேஷனை வச்சு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்ம ஆவியானுடைய பாஷையை பெற்றிருக்கிறோம். எந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த பாஷை அதிகமாய் பேசப்படுகிறதோ, இஃப் ஒன்லி யூ கேன் ஸ்பீக். நீ அபிஷேகத்தை பெற்று என்ன பிரயோஜனம்? நீ எங்கே பேசின? இன்னைக்கு காலமே இந்த சண்டே ஆராதனையில் ஒரு ஃபியூ மினிட்ஸ் பேசியிருக்கோம், ஒரு 15 நிமிஷம் பேசியிருக்கோம், இல்லை 10 நிமிஷம் பேசியிருக்கோம். இது இல்லை. நான் நன்றாய் உங்களுக்கு புரியும்படி சொல்லுகிறேன், வேதம் சொல்லுகிறதை சொல்லுகிறேன். உங்கள் பிரச்சனைகளோ உங்களுடைய வாழ்க்கையோ ஆவியானவர் என் கூட இருந்து நடத்துறதற்கு எது சான்று? நீங்கள் எவ்வளோ அந்நிய பாஷை பேசுகிறீங்கன்றது தான். நிறைய நேரம் அந்நிய பாஷை பேசுகிற கிறிஸ்தவங்கள நிறைய பேருக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்கள மாதிரி பொய்யான கிறிஸ்தவங்க இல்லை அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். அன்பில்லாத கிறிஸ்தவங்க அந்நிய பாஷை ரொம்ப பேசுகிறாங்க இந்த உலகத்தில். நல்ல கவனிங்க.
ஆனா உண்மையான ஒரு கிறிஸ்தவன் அந்நிய பாஷை பேசினால் என்ன நடக்கும்? நான் எப்படிப்பட்ட இடத்திலிருந்து அந்நிய பாஷை பேசினால் நான் ஒரு கழுகை போல, வேதம் சொல்கிற ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஜான் 16:13. வேகமாய் யோவான் 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் தமது சுயமாய் பேசாமல் யாவையும் சொல்லி சரி. இப்ப அந்நிய பாஷை பேசும்போது என்ன நடக்குதா? நான் பேசல, உங்களுக்குள்ளா இருக்கிற அந்த சத்திய ஆவியானவர் என்னத்தை பேசிக் கொண்டிருக்கிறார்? தாம் கேள்விப்பட்டவைகளை. அவர் எதை கேள்விப்பட்டாரு? அவர் தேவன் உன்னுடைய வாழ்க்கையை குறித்து பேசின திட்டங்களை, பரலோகம் உனக்காக ஆயத்தம் பண்ணின காரியங்களை அவர் கேள்விப்பட்டு அதை இப்பொழுது பேசுகிறார். நம்ம நினைக்கிறோம் ஷபாபா ரகத்தா ரபோலா ஹதானா போரா ஹலபா இப்படி நான் பேசுறேன். இல்லை, நீ பேசல. யார் பேசிக்கொண்டிருக்கிறது? ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். எதை பேசுகிறார் சொல்லுங்க? எதை பேசுகிறார்? அவர் உன்னை குறித்து கேள்விப்பட்டவைகளை பேசிக்கொண்டிருக்கிறார். கூடவே சொல்லுகிறது, வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு நீ ஜெபிச்சு முடிக்கும் போது. ஆனால் நான் சொன்னேன், ஒரு பாஸ்டர் சொல்லும்போது சொன்னாங்க, கழுகு மேலே பறக்கும் போது அங்கே எத்தனையோ கிலோமீட்டர் மேலிருந்து அதுக்கு பார்வை தண்ணீருக்குள்ள இருக்கிற மீனை பார்க்கும், கீழே இருக்கிற ஒரு பாம்பை பார்க்கும், ஒரு இறைய பார்க்கும். பார்த்துச்சுன்னா வந்து அதை எடுத்து கொண்டே போகும். You will have a very long sight. தூரம் நடக்க போகிறது. எல்லாரும் ஒரு மாதிரி ஓடிட்டு இருக்கும் போது நீ மாத்திரம் வேற திசையில ஓடுவ. ஏன்னா ஆவியானவர் ஏற்கனவே உனக்கு அதை குறித்து சொல்லி இருப்பார், உணர்த்தி இருப்பார். நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், இந்த வீடை மாற்றி இப்படி போகணும். ஆண்டவர் முந்தின நாள் ராத்திரியே என்ன பண்ணிடுவார்? நமக்கு அதை சொல்லி விடுவார். அங்கே போனால் இந்த பிரச்சனை இருக்கு, இதில் இந்த நபருக்குள்ள இந்த விஷயம் இருக்கு. நம்மை முன்கூட்டியே எச்சரிப்பார், நம்மை ஆயத்தப்படுத்துவார். நம்முடைய திசை கிளியரா இருக்கும். யாருக்குள்ள என்ன இருக்கு, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்பதை போதிக்கிறார். கவனிங்க. அப்போ இந்த ஆவியானவரோடு நீங்கள் நடக்கிற இந்த வாழ்க்கையிலே என்ன நடக்கிறது? நீங்க அந்நிய பாஷை பேச 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 என்ன நடக்கும் உங்க லைஃப்ல? ஃபெயிலியர்ஸை நான் சொல்றேன், ஓப்பனா சொல்றேன், தோல்விகளை நீங்கள் 0 என்கிற இடத்திற்கு கொண்டு வரலாம். நன்றா கவனி. தோல்விகளை எங்க கொண்டு வரலாம்? 0. வியாதிகளை எங்க கொண்டு வரலாம்? 0. பிரச்சனைகளை எங்க கொண்டு வரலாம்? 0. ஒன்றுமில்லாமல் ஆக்கும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, வெள்ளம் போல சத்துரு வருவான், ஆவியானவர் என்ன கொடியேற்றுவார்? ஜெயக்கொடி. அவருடைய நாமம் என்ன? யெகோவா நிசி. யெகோவா நிசி என்றால் என்ன அர்த்தமாம்? ஜெயக்கொடி. அப்போ பிரச்சனையை பார்த்தோன்னே ஐயோ என்ன பண்றது அப்படின்னு நீங்க யோசிக்கிறது எவ்வளவு பெரிய மாம்ச கட்டு. பிரச்சனையை பார்த்தோன்னே ஐ நோ வாட் டு டூ, எனக்கு தெரியும் என்ன செய்யணும். என்ன செய்யணும்? தனியா போய் உட்கார்ந்து அந்நிய பாஷையில பேசணும். ஓவர். பிரச்சனையை பார்த்தோன்னே என்ன செய்யணும்? போய் உட்கார்ந்து ஆவியில நிரம்பி. அப்போ எவ்வளோ நேரம் அந்நிய பாஷை பேசணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு 3 மணி நேரமா? எங்க நமக்கு இருக்க பிரச்சனைக்கு விடிஞ்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் பேசணும். புரியுதா உங்களுக்கு? நம்ம வாழ்க்கையின் புயல்கள் ஏராளம். ஒரு தேவ மனிதனுக்கு விரோதமாய் அந்தகாரம் சும்மா இல்லை. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இன்னைக்கு நாள் நல்லா இருந்தது. இல்லை, இந்த நாள் நல்லா இருந்ததுக்கு காரணம் யார் தெரியுமா? உன் ஜெபத்தை நிறுத்த சத்துரு செய்த திட்டம்.
ஆனால் நீ நல்லா சாப்பிட்டு ஹாப்பியாக பேசி ஹாப்பியாக டிவி பார்த்து தூங்கிட்ட. பிரச்சனை இருந்தால் தான் தேடுறோம். நான் சொல்கிறேன் இல்லை, மேக் இட் அ ஹேபிட், மேக் இட் அ லைஃப் ஸ்டைல். உன் வாழ்க்கையின் முறையாய் மாற்றிக்கொள். விடிந்த உடனே அவருடைய சமூகத்தை தேடு. ஆவியில நிரம்பி. இப்போ அந்நிய பாஷை பேசினவங்க எல்லாரும் என்னோட சேர்ந்து கொஞ்ச நேரம் நான் சொல்றேன், உங்களுக்கு பிரச்சனையை ஈஸியா தாண்டி போயிட்டே இருக்கலாம். ஈஸியா நான் அவரால் அவர் வந்தா சூழ்நிலைமை சொல்லுங்க, பாடுறோம் வாசிக்கிறோம் செய்யலையே. ஆவியானவர் வந்தா சூழ்நிலைமை சொல்லுங்க மாறித்தான் ஆகும். சூழ்நிலைமை மாறித்தான் ஆகும். காரியங்கள் முடிந்து தான் ஆகும். ஹalleluya, ஹalleluya. come on, எல்லாரும் அந்நிய பாஷையில ரபாலா சப்தத்தா ரபாலா கத்தரா பௌலபா ரபாலா கத்தத்தா ரபாலா வாஞ்சியோட ரபாலா என்ன நிரப்புங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த கிருபை இல்லைன்னா ரபாலா சப்தத்தை உங்களுடைய பிரச்சனைகளின் பார்த்து பேசுங்க. உங்க பிரச்சனைகளுக்காக நீங்கள் ஆவியில நிரம்பி ரபாலா சப்தத்தா பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல உமது ஆவியினாலே ஆகுமோ. ரஹலபலி சுதுரா இதரா இதரா பலா இதரா உரிகபலா சுததரி பலா கததரி பலா இதரா புலா இதரா புலா பலா 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 ரிகு ரக ரக தரிக புலா ரிகமனா ரிகமனா நனா ரஹமனா மௌரகிதரபலபா. முடியாதவைகளை சாத்தியமாக்க உனக்குள்ளாய் ஆவியானவர் இருக்கிறார். ஹalleluya. ரகபலா சத்ததனமோனா. ஹalleluya, ஹalleluya. thank you Jesus. கவனிங்க இந்த கிருபைய. அதனால்தான் பவுல் சொன்னாரு, அனல் மூட்டி எழுப்பு. அனல் மூட்டி எப்படி எழுப்புறது? இப்படித்தான் எழுப்பணும். இதுக்கு வேற ஒரு புது நியூ ஃபார்ம் ஆஃப் டெக்னிக்லாம் ஒன்றும் இல்லை. இது as simple as this. பல கிருபைகள், பல வல்லமைகள், பல வரங்கள், பல அற்புதங்கள் நடந்துட்டே இருக்கும். அது லைஃபோட ஒரு பார்ட்டா மாறிட்டே இருக்கும். லைஃபோட ஒரு பார்ட்டா மாறிட்டே இருக்கும். அதனால பிரச்சனைகள் நம்மை சூழ நடந்துட்டே இருக்கும். பிரச்சனைகள் நம்மை சூழ நடக்க நடக்க அங்க ஓடி இங்க ஓடி. டோன்ட் ரன் ஃபார் சொல்யூஷன்ஸ், கோ அண்ட் லிவ் வித் தி ஸ்பிரிட். நைட்டு நேற்று சர்ச் ஒர்க் அப்போ கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்து நேராக இந்த இடத்துல நல்லா அடி. அப்புறம் அடிப்பட்டு கொஞ்சம் நல்லா தான் இருந்தால் அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பயங்கரமாக தலைவலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல வீங்கி போயிருந்தது. எங்கள் அம்மா வேற பயம்படுத்திட்டே இருக்காங்க, அந்த இடத்துல அடிப்படக்கூடாதுடா, நாளைக்கெல்லாம் அவனை ரொம்ப ரெஸ்ட்டில் இருக்கணும்டா, அப்படிடா இப்படிடா. எனக்கு ஏதாவது ஃப்ராக்சராக இருக்குமா, என்ன இருக்கும் ஏது இருக்கும்? ஆவியானவர் சொன்னார், ஒன்றும் இருக்காது, நீ இங்கே வா, நீ அந்த ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்கேன் எடுத்து எக்ஸ்ரே எடுத்து காசை வேஸ்ட் பண்ணாத, நீ தேவ சமூகத்துக்குள்ளாய். அந்நிய பாஷையில் நான் சொன்னேன், நாளைக்கு சண்டே, நீ என் நாளை கெடுக்க முடியாது, நீ என்னுடைய ஆராதனையை தடுக்க முடியாது. நான் அந்நிய பாஷைகளில் பேசுகிற காலமே எந்திரிச்சோன்னே கேட்டேன், எப்படி இருக்கேம்மா? நல்லா இருக்கம்மா, ஒன்றுமே இல்லை. நான் சொல்லுகிறேன், ஆவியில நிரம்பி நிரம்பி உங்கள் பிரச்சனைகளை ஜீரோ ஆக்குங்க. ஆமென். ரைட். ஆனால் கேட்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நல்லா இருக்கு. ஆனால் ப்ராக்டிக்கலாக இது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். நான் நினைக்கிறேன் தெரியும். அப்போ என்ன, அபிஷேகம் பெறாத ஆளாக நம்ம எல்லாம், ஜெபிக்காத ஆளாக. ஆனால் ஜெபிச்சு என்ன பிரச்சனை முடியுது? நிறைய பேர் சொல்வீங்க, ஜெபிச்சுட்டு வெளியே வரும்போது தான் பிரச்சனை 2 மடங்காது. இப்போ நான் அதற்கான தீர்வைத்தான் இந்த காலையில் உங்களோட பேச போகிறேன். ஒரு ஆவியில நிரம்பி வாழுகிற மனுஷனுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் நான் சொல்லுகிறேன் ஜீரோ. அதில் டவுட்டே இல்லை. நேம் பண்ணி குறி வச்சு நீங்கள் அதை பேசி முடிக்கணும். இந்த சர்ச் கன்ஸ்ட்ரக்ஷனில் நாங்கள் அந்த பிகினிங்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த எல்லாம் கொடுத்தாங்க, ஓடினாங்க, ஓடியாந்தாங்க, அப்படியே ஸ்பீடாக போயிட்டேன். ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே எல்லாமே க்ளோஸ்ட், ஒன்றுமே இல்லை. அடுத்து அன்னைக்குள்ளே கூலி கொடுக்குற கூட என்ன பண்ணணும்னு தெரியா, அடுத்த ஒரு சின்ன பொருள் வாங்க கூட பணம் இல்லை.
உட்காந்து லோன் போடலாமா இப்படிலாம் என் மாம்சம் சொல்லுது. உட்காந்து ரொம்ப வரிடாக ஒரு 4-5 பேர் பேசிகிட்டு இருந்தோம். என்ன பண்ணன்னு தெரியலையே. வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஆவியானவர் சொன்னார், என்ன பண்ணணும்னு தெரியல, நம்ம நீ தான் இவ்வளோ பெருசாக கட்டின மாதிரி கவலையாக பேசிட்டு வந்த. நீயா கட்டின? நான் தான் கட்டினேன். நீ செய்ய வேண்டியதை மாத்திரம் செய். உட்கார்ந்து ஆவியில் நிறைந்து திரும்ப ஜெபத்தை அதற்காக ஆரம்பம் செய்த. நான் சொல்கிறேன், நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அது உங்களால் நம்பவும் முடியாது. எங்கேருந்து வந்தது என்று எனக்கு தெரியாது. இந்த நாளைக்கு ஒரு நாளைக்கு 44,000 அந்த டேலேருந்து சொல்கிறேன், அந்த 1 டேலேருந்து சொல்கிறேன். அன்று ஜெபிச்ச அந்த நாளுக்கு அடுத்த நாள் 44,000 வந்தது, அடுத்த நாள் 75,000 வந்தது, அடுத்த நாள் 25,000 வந்தது, அடுத்த நாள் அத்தனை தேவைகளுக்கானதும் எங்கே இருந்து வந்தது என்று எனக்கு தெரியாது. ஆனால் வந்து கொண்டே இருக்கிறது, இதுவரைக்கும் வந்திருக்கிறது. ஆனால் நான் சொன்னேன், யூ கேன் மேக் ஃபெயிலியர்ஸ் ஜீரோ. தோல்விகளை 0 ஆக்க முடியும். நம்ம சோம்பல் கிறிஸ்தவர்கள் உட்கார்ந்து பிரச்சனையை பேசிதான் நமக்கு பழக்கம், பிரச்சனையை சொல்லி கவலைப்பட்டு தான் பழக்கம். பிரச்சனைகளை அடிக்க நமக்கு பழக்கம் இல்லை. ஆனால் எப்படி இதை செய்கிறது, எப்படி பாசிபிள் ஆக்க? என்னால் அவ்வளோ நேரம்லாம் ஆவியில் அவ்வளோ ஜெபிக்க முடியல. நினைக்கிறேன், ஜெபிக்க உட்காடுறேன், எங்கேயாவது சிந்தை பறந்து போகுது, இல்லை தூங்கிடுறேன், இல்லை டைவர்ட் ஆகிறேன், உட்காரணும்னு போவேன், வேறு ஏதாவது வேலைக்கு யாராவது கூப்பிட்றாங்கல்ல, நானே எந்திரிச்சு போயிடுறேன். இப்படி சொல்லுகிற அநேகர் நம்மகிட்ட இருக்கும். காரணம் என்ன? இதுக்கு யார் ரீசன்? ஏன்னா அவனுக்கு தெரியும், ஆவியானவர் அவர் ஜெயத்தை கொடுக்கிறவர். He is a banner of victory. அவர் உனக்கு விரோதமான காரியங்கள் வரும்போதே உன்னை ஒரு ப்ரொடெக்ஷன் கீழே ஒரு கொடியை விரிச்சிடுவார். இந்த ஆள் என்னோடது, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் அந்த ஆவியானுடைய செய்கை. ஆனால் ஜெபிக்காதனால தான் தோல்விகள் வருஷங்களாய் காலங்களாய் நீண்டு கொண்டே வருது. யூ டோன்ட் see solutions. ரீசன் என்ன? பிசாசு. நீ ஜெபிச்சா முடிச்சிருவேன்னு தெரியும், ஆனாலும் உன்னை ஜெபிக்க விடுறதில்ல. நான் ஜெபிச்சும் முடியல அப்படின்னு நீங்க யாருமே சொல்ல முடியாது. நீங்க ஜெபிச்சா முடியும். நான் திரும்பி சொல்றேன், நான் ஜெபிக்கிறேன் தினமான முடியல நீங்க சொல்லவே முடியாது. நீங்கள் ஆவியில நிரம்பி ஜெபிக்க பழகிவிட்டால். ஆனால் நான் சொல்றேன் பாருங்களேன், இப்போ நான் உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்க போறேன். இது ஆல்ரெடி நான் ஃப்ரைடே ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கொடுத்துருக்கேன். இந்த வாரம் செஞ்சுட்டு வர சொல்ல, அடுத்த வாரம் எல்லாரும் அந்த காப்பியோட வரணும். ஒரு அசைன்மெண்ட்டு, ஒரு நோட்டு நீங்கள் பூரம்பமே வாங்கணும். 10 ரூபா நோட்டு. 10 ரூபாய்க்கு நோட்டு கிடைக்குன்னா எனக்கு தெரில. பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் விட்டு ரொம்ப நாள் ஆச்சா, தெரில. ஒரு நோட்டு, ஒரு சின்ன நோட்டு வாங்குங்க. இன்னைக்கு டேட் போடுங்க. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண, இதெல்லாம் வந்து தானே வராது. இந்த நாளில் எவ்வளவு நேரம் நான் ஆவியில் நிரம்பி ஜெபிச்சேன் அப்படிங்கிறத நீங்கள் அப்டேட் பண்ணும். இது வந்து உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இல்லை, நான் பெரிய சாதனையாளர் ஜப வீராங்கனை என்கிறத குறிக்கிறதுக்காக இல்லை. டு மேக் யூ கம் இன்டு திஸ் ஹேபிட், இந்த பழக்கத்துக்குள்ளாய் உங்களை உட்படுத்துவதற்கு நீங்கள் இப்போ நான் காலமாக 6 மணிக்கு எழுந்திருக்கிறேன். அதனால தான் சொன்னேன், இது வந்து 5 நிமிஷம் ஜபம் இல்லை, 10 நிமிஷம் ஜபம் இல்லை, மணிக்கணக்காய். இது எப்படி பாசிபிள் என்பதை 2வது பகுதியில் சொல்கிறேன். இப்போ நான் 6லேருந்து 8 வரைக்கும் பண்ணேன். இந்த டேட்டில் 6லேருந்து 8 அதோட முடியல. திரும்ப வேலைக்கு போனீங்களா, சமைக்க போகிறீங்களா, எவ்வளவு நேரம் என்று நான் சொல்கிறேன். அந்த நேரம் 8 மணி நேரமாக இருந்தால் யோசிச்சு பாருங்க, 10 மணி நேரமாக நான் யோசிச்சு பாருங்க. இந்த தேசம் நம்முடைய கரத்திலே, நம்முடைய குடும்பம் தேவனுக்குள்ளே, நம்முடைய உறவுகள் அத்தனையும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்க மனுஷங்க கிட்ட பேசுற நேரத்தை விட, தமிழ் பேசுறதை விட அந்நிய பாஷை பேசுகிறது அதிகமா இருக்கிறதா என்பதை கன்ஃபார்ம் பண்ணுங்க. அதனால தான் அந்த நோட்டில் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த திங் என்ன, பகுதி என்ன, இன்று எவ்வளவு நேரம் ஜெபித்தேன். காலமாக 1 hour டைமோட, மத்தியானம் 2 hours டைமோட, சாயங்காலம் அரை மணி நேரம் டைமோட, நைட்டு 3 மணி நேரம். எனக்கு ஆசை நீங்கள் அப்படி பண்ணணும். எழுதுங்க, உங்களுடைய நேரத்தை நீங்களே பாருங்க, பழகுங்க. ரைட், ஒரு பார்ட். 2வது பகுதி,
அந்நிய பாஷையில ஜெபம் பண்ண முடியுமா எல்லாராலையும்? அந்நிய பாஷை அடையாளத்தை பெற்றவர்களாலும் பண்ண முடியாது. பண்ணாலும் எஃபெக்டிவா இருக்காது. அதனால தான் சொன்னேன், பண்ணும்போதே மைண்ட் எங்கேயோ பறந்து போயிடும். அப்படி ஏன் நடக்கிறது? காரணம் என்ன? நான் சொன்னேன், பிசாசு தான் அது காரணம். பிசாசுக்கு என்ன தெரியும்? இந்த திருத்துவ தேவன் என்பதை நாம் அறிவோம். நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்து, பிதா, பரிசுத்த ஆவியானவர். He is a triune God. 3 தனித்துவம் நிறைந்த கர்த்தத்துவத்தை உடைய கர்த்தர். There are 3 individual person. திருத்துவம் 3 நபரை கொண்டது, ஒரு தேவன். ஆனால் they have 3 personalities. நல்ல கவனி. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னால் அதுக்கு நிறைய சான்று இருக்குது, இல்லை நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. கன்ஃபியூஷன்ஸ்க்கு இடமே கிடையாது. வேதத்தை நீங்கள் ஆவியானுடைய துணையோடு வாசித்தால் அதில் குழப்பம் இல்லை. இயேசு கிறிஸ்து வேறொரு தேற்றரவாளனை உங்களோடு இருக்கும்படி அனுப்புகிறேன். ரைட். இப்போ இந்த ஆவியானவரோடு கனெக்ட் ஆகியே இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் ஆவியானவரோட கனெக்ட் ஆகிருக்கணும்னா நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடும் கனெக்ட் ஆகிருக்கணும், நீங்கள் பிதாவோடும் கனெக்ட் ஆகிருக்கணும். அப்போ மட்டும்தான் உங்களால் இந்த ஆவியில் நிறந்து செய்கிற ஜெபத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியும். அப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டு, நீங்கள் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும்னா யூ நீட் அ கனெக்ஷன் வித் ஜீசஸ். இப்போ பிசாசுக்கு அது தெரியும், நீ நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபி, நான் பார்த்துக்கிறேன் மற்ற வேலை அப்படின்னு. உனக்கும் இயேசுவுக்கும் உள்ள கனெக்ஷனை அவன் வெட்டுவதற்கு ஒரு அழகான வழி வைத்திருக்கிறான். அது வேற ஒன்றுமில்லை, உனக்குள்ளாய் உண்டாகிற ஒரு விதமான கசப்பு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருக்கும்போது திரும்ப திரும்ப சொன்னது, நான் வேறொரு பிரமாணத்தை, ஐ கிவ் யூ a new command. என்ன? உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. 2 கற்பனை. 1, உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு அன்பு கூறு, உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. அவ்வளவுதான். இப்போ இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவன் என்ன செய்யணும்? கண்ட சகோதரனை நேசிக்கணும். டைம் ரொம்ப எடுக்க வேண்டான்றனால தெரிந்த வசனங்கள் வேணும்னா குறிச்சுக்கோங்க. 1 யோவான் 4:20, யோவான் 13:34-35 இதெல்லாம் இதை தான் சொல்லுது. என்ன சொல்லுது? நீ ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்லி கூட இருக்கிற ஒரு ஆள் மேல கசப்பா, கோபமா, காயமா, வெறுப்பா இருப்பனா நீ போய் சொல்ற. உனக்கும் இயேசுவுக்கும் கனெக்ஷன் இல்லை. நல்ல கவனிங்க. உலகத்துல நிறைய விதமான மனிதர்கள் இருக்கிறாங்க. ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்லி உள்ளுக்குள்ளாய் பொறாமையை, கசப்பை வைத்து வெளியே நல்ல வார்த்தைகளாய் பேசுகிற அநேகர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இருதயம் என் இருதயமா இருக்குமானால் வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு முன்பாக நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து எழுதப்பட்டிருக்கு. இருதயத்திலே வெறுப்பை என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? அவன் மறைத்து வைத்திருக்கிறான். தேவன் அதை அருவருக்கிறார். வெளியே நல்லா பேசுறனால அன்பானவங்கன்னு நம்மளை நினைச்சுக்க முடியாது. நம்முடைய ஹார்ட்டுக்குள்ள இருக்கிற ஆழங்களை தேவன் பார்க்கிறார். நீ வாயில கோபமாய் பேசு, இருதயத்துல கோபத்தை வச்சுட்டு வாயில அன்பா பேசினாலே ஆண்டவருக்கு தெரியும்னா, எத்தனை பேர் வாழ்க்கை முழுவதும் தினம்தோறும் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் கசப்பு நிறைந்தவர்களாய், கோபம் நிறைந்தவர்களாய், குறை நிறைந்தவர்களாய் வேதம் சொல்லுகிறது. அந்த நீதிமொழிகள் 26 தயவுசெய்து வீட்டில் நாளைக்கு டைம் எடுத்து வாசிச்சு பாருங்களேன். அது சொல்லுது என்னவாம், அந்த கோள்காரன் இல்லாவிட்டால் அந்த இடத்துல என்ன நின்றுமா? சண்டை ஓய்ந்து விடும். பேக் பைட்டர்ஸ். ஒரு மனிதனை குறித்து பின்பாக அவனுடைய குறைவுகளை முன்னாடி எப்படி வேணா பேசுறோம், பின்னாடி போய் அது சரியில்லை, இது சரியில்லை, அது தப்பு, இது தப்பு என்று பேசுகிற போது அந்த இடத்திலே பிரச்சனைகள், பிசாசின் கிரியைகள் அதிகமாகிறது.
ஆவியானவருடைய வல்லமைய நீங்க மட்டுப்படுத்தணும், இல்ல ஆவியானவரை நீங்க அமைதலாக்கணும், அவருடைய சத்தத்தை அடக்கணும்னா யூ ஹாவ் டு கட் அ கனெக்ஷன் வித் யுவர் பிரதர். உன் சகோதரனோடு நீ கோபமா இருக்கணும். அவனுடைய குறை உனக்கு பெருசா தெரியணும். அவனுடைய வார்த்தை உன்னை காயப்படுத்தணும். அவனுடைய செய்கை உன்னை உடைக்கணும். நீ அவனுக்கு விரோதமா பேசணும். ஏதாவது ஒன்று செஞ்சு பிசாசு உன்னை கசப்பாக்கிட்டா நான் சொல்லுகிறேன், உனக்கும் தேவனுக்கும் உள்ள கனெக்ஷன் என்ன செய்யும்? நிச்சயமா துண்டிக்கப்படும். அப்ப இந்த நோட்டோட 2வது பார்ட், ஒரு பேப்பரை 3ஆ கோடு போடுங்க. முதல் கோட்டுக்குள்ளார எவ்வளவு நேரம் ஜெபித்தீங்க, 2வது கோட்டுக்குள்ளார யாரை பத்தி பிசாசு உங்கள்கிட்ட தப்பா சொன்னான். நம்ம சிந்த மாதிரி அவன் நம்மகிட்ட பேசுற வேற ஒரு இடம் இல்லை. உன் பிள்ளைய பத்தி உன்கிட்ட வந்து பிசாசு சொன்ன தவறான வார்த்தைகள், மேபி அவன் அதை தான் செஞ்சுட்டு இருப்பான். அவன் ஒரு தவறை தான் செஞ்சுட்டு இருப்பான். உங்க பிள்ளை குடிக்கிறானே வைங்களேன், உன் பிள்ளை பாரு குடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகே, எதிர்மறையா நெகட்டிவா உங்க சிந்தைக்குள்ளால உங்க காது கேட்க, உங்க இருதயம் புரிய நீங்கள் கேட்ட வார்த்தைகளை அந்த நபரோட பேரை எழுதுங்க. உங்க பையன் பேர் என்ன, அதை எழுதுங்க. இல்லை உங்கள் புருஷனை பற்றி சொன்னானா எழுதுங்க. உங்கள் அக்காவை பற்றி சொன்னானா அவங்க பேர் எழுதுங்க. யாரை குறித்து உங்கள்கிட்ட தவறாக சொன்னால் அவங்கள பற்றி எழுதிட்டிங்களா? ரைட். அதை அப்படியே விட்டுறக்கூடாது. நான் சொல்கிறேன், இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வெற்றி வாழ்க்கைக்கான அடித்தளம். நீங்கள் என்ன செய்யணும், அந்த நபரை அப்படியே விட்டுறக்கூடாது. அவன் சொல்லிட்டான். இப்போது நான் சொல்கிறேன், நான் ஆவியானவர்கிட்ட அந்த நபரை கொண்டு போவேன். அந்த நபரை குறித்து ஆவியானவர் எனக்கு என்ன சொல்லுகிறார்? ஒரு பையன் தவறான பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறான். அதை தினமும் பார்க்கிறேன். ரபாலா சத்தத்தார், அவனை பார்க்கும் போது மனசு வலிக்குது. ஐயோ இவன் இப்படியே இருக்கிறானே, மாறலையே, மனசு காயப்படுது, உடையுது. ஆனா அதை பார்க்கும் போதெல்லாம் ஐயோ இவன் திருந்த மாட்டான், இவன் ஏமாத்துறான், இவன் கையில காசை கொடுத்தா இவன் இதைதான் செய்வான் என்று ஒவ்வொரு முறையும் பிசாசு எனக்கு இதையே சொல்லிக்கிட்டே இருக்கும். சொல்லும் போதெல்லாம் நான் சும்மா அதை கேட்டுட்டு இருக்க மாட்டேன். அந்த பையனை கொண்டு போய் தேவ சமூகத்தில் விடுறேன். ரஹபலா சத்தத்தனமனா, ஆண்டவரே இவனை குறித்து நீங்க என்ன சொல்றீங்க? ஆவியானவர் என்னோட சொல்லுகிறார், இவன் ஊர் ஊரா போய் இப்படிப்பட்ட கட்டப்பட்டவர்களுக்காக திறப்புல நின்று கெஞ்சுவான். ரகபலபா, ஆயிரமான வாலிபர்களை விடுவிப்பதற்காக இவன் மேல ஒரு அபிஷேகம் இருக்கிறது. ரகபல கத்தா, இததான் இவனை குறிச்சு நான் வச்சிருக்கிறேன். ரகபல கத்தா நபரபலா. நீங்க எந்த நபருக்காகவும் விசுவாசிக்க பலனுள்ளவர்களாய் மாறுவீர்களானால், இன்னைக்கு நமக்குள்ள பிரச்சனையே அதுதான். சூழ்நிலைமையை பார்த்து பார்த்து முடங்கி உட்கார்ந்து விட்டோம். நோ, யாரை பத்தி நீ தப்பா சொன்னியோ அவங்க பேரை என் நோட்ல எழுதியே ஆவேன். அவங்களுக்காக ஜெபித்து அவங்க என்னை பத்தி குறை சொல்லட்டும், அவங்க என்னை தப்பா பேசட்டும், அவங்க என்னை இழிவா நடத்தட்டும். வாட் கம் வாட் மே, அது அவங்க இல்லை. நான் ஏற்கனவே இதை பழைய பிரசங்கங்கள் உங்களுக்கு சொல்றேன். அது அந்த நபர் இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்க பிசாசு. எனக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையிலே உள்ள உறவை வெட்டுவதற்கு வந்த வார்த்தை அது. ஐ டேக் தெம் டு த ஹோலி ஸ்பிரிட். நெகட்டிவான எந்த வார்த்தைகளையும் நான் ஏற்றுக்கொள்ள, ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை ஆவியானவரை பேச விட்டா அவர் பியூட்டிஃபுல்லான ஆச்சரியமான உண்மைகளை சொல்லுவார். இப்போ அந்த நபர் பேர் பக்கத்தில் டிக் போட்டுட்டேன் அப்படின்னா, இன்னைக்கு டாஸ்கில் என்னை தோற்கடிக்க வந்த பிசாசை ஒரு முறை ஜெயித்து விட்டேன். 1. இப்படி நீங்க 10 பேரை குறித்து பேசி யாருக்காகலாம் விசுவாசிக்கலையோ, யாரை பற்றிலாம் நீங்கள் தப்பாக பேசுனீங்களோ அந்த இடத்துலலாம் இன்ட்டு போடுங்க. அத்தனை முறை நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய நன்மைகளை தொலைச்சிருக்கிறீங்க, உங்களுடைய மேன்மைகளை நீங்களே தடுத்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க எத்தனை டிக் போட்டீங்களோ அத்தனை ஆச்சரியங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு காத்திருக்கிறது. எத்தனை பேர் நான் சொல்ற வார்த்தையை நம்புறீங்க? ஹல்லேலூயா. இதை பிராக்டிஸ் பண்ணுங்க. மேக் இட் பிராக்டிக்கல்.
கிறிஸ்டியானிட்டி இஸ் சோ பவர்ஃபுல். கிறிஸ்தவம் என்பது சாதாரணமானதில்லை, அது அசாதாரணமானவைகளை செய்ய வலிமை உள்ளது. அது வெறும் வார்த்தை இல்லை, this life. எதை வேண்டுமானாலும் மாற்ற முடியும். ஒரு தவறான பெண்ணை பார்க்கும்போது யாருனாலும் சரி, அது ஒரு நமக்கு தெரியாத ஒரு ஆளாக இருக்கட்டும், யார்கிட்டயோ கோவப்பட்டுட்டோம், இல்லை யாரோ நம்மகிட்ட கோவப்பட்டாங்க, நம்ம கோவம் வந்துருச்சு, ரியாக்டே பண்ணிட்டோம், நோ ப்ராப்ளம். டேக் தம் இன் டு த பிரசன்ஸ் ஆஃப் காட், பிரிங் தம். அவளை தேவ சமூகத்தில் கொண்டு வந்து எழுதிட்டு வேலையை முடிச்சுட்டு டிக்க போடுங்க. நிறைய நேரம் வேணும், 5 நிமிஷம் ஒரு ஆளுக்காக ஜெபிக்க முடியாதா? அவங்களுக்காக விசுவாசிக்கிறதற்கு ஆண்டவர் யாராவது இருக்காங்களான்னு தேடுறாரு. அது ஏன் நானா இருக்கக்கூடாது? அடுத்து ஆவியானவரோட கண்டினியூஸா கனெக்ட் ஆயிருக்கிறதுக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவோட கனெக்ட் ஆயிருக்கணும்னு சொன்னேன். மாத்திரமல்ல, யூ நீட் அ கனெக்ஷன் வித் அ ஃபாதர். பிதாவோடும் நமக்கு தொடர்பு இருக்கணும். ஒரு பிதாவோடு, தேவனோடு எப்படி ஒரு மனிதனுக்கு தொடர்பு உண்டாக முடியும்? வேற எப்படியும் இல்லை. இயேசு கிறிஸ்துவோடு அன்பினால் தொடர்பு கொள்வது போல பிதாவோடு உடன்படிக்கையினால், வித் அ கவனன்ஸ். நல்ல கவனி, பிதாவோடு தொடர்பு கொள்வதற்கு வேறொன்றும் செய்ய வேண்டாம். உடன்படிக்கையை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். உடன்படிக்கைனா என்ன? வாட் இஸ் அ கவனன்ட்? வாசிக்கலாம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் வாசிங்க. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் நடுவாக நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை. ஐ ஹாவ் அ கவனன்ட், ஒரு ஒப்பந்தம். உன்னை மிகவும் பெரியவனாக்குவேன், உன்னை பெருமைப்படுத்துவேன், உன்னை தகப்பனாக்குவேன், உனக்கு ஜாதிகளை கொடுப்பேன், ஒரு பெரிய தேசத்தை கொடுப்பேன், இதெல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன். தட் இஸ் ஒன் பார்ட், அது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி, நீ என்ன செய்யணும்? எனக்கும் உனக்கு ஒரு ஒப்பந்தம் இருக்கு. ஒரு திருமணத்தில் ஒரு ஒப்பந்தம் இருக்கு. என்ன ஒப்பந்தம்? நான் இவருக்கே மனைவியா இருப்பேன், இவர் முகத்தை தவிர வேற எந்த முகத்தையும் பார்க்க மாட்டேன், கடைசி வரைக்கும் இவரோட நான் நடப்பேன். இது எனக்கும் அவருக்குள்ள உடன்படிக்கை. இதையில நான் உண்மையா இருக்கணும், அவர் எதில் உண்மையா இருக்கணும், அதையே சொல்லி கூட சொல்லணும். உனக்கு என்னோட எல்லாம் உன்னோட தான், உனக்கு சாப்பாடு கொடுக்கணும், உன்னை பாதுகாக்கணும், உனக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கு நான் தகப்பனா இருக்கணும். இதுதான் ஒரு ஒப்பந்தம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒப்பந்தங்கள் எல்லா இடத்துலையும் உண்மையா இல்லை. இயேசு பிதாவோட இருக்க ஒரு ஒப்பந்தம் இருக்கு. எனக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கிற கனெக்டிவிட்டி ஒரு ஒப்பந்தம். அந்த நாளில் எப்படி ஒப்பந்தம் பண்ணாங்களா? அவங்க விருத்த சேதனம் பண்ணி நுனி தோலை வெட்டி, நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், இந்த உலகத்தாரிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள், we belong to this God அப்படின்னு சொல்றதுக்கு என்ன செஞ்சாங்க? நுனி தோலை. அதை யார் பார்த்தா? தேவன் மாத்திரம்தான் அதை பார்க்கிறார். உனக்கும் தேவனுக்கும் இடையில சில ஒப்பந்தங்கள் இருக்கிறது. அது புதிய ஏற்பாட்டுக்குள்ள இட்ஸ் அ கவனன்ட் இன் த ஹார்ட். அதை யார் பார்க்குறா? எல்லாருக்கும் தெரியாது, மற்றவனுக்கு புரியாது. இவங்க ஏன் இப்படி வாழ்றாங்கன்னு மற்றவங்களுக்கு புரியாது. ஆனால் அது தேவன் பார்க்கிறார். நம்மகிட்ட 1000 குறை இருக்கு, என்கிட்ட பல பிரச்சனை இருக்கு. ஆனா as long as, நல்ல கவனிங்க, எது வரைக்கும் நான் இந்த ஒப்பந்தத்தில் உண்மையா இருக்கிறேனோ அது வரைக்கும் என் சத்துரு என்னை மேற்கொள்ள முடியாது. நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்க வனாந்திரத்தில் மோசையை பாடுபடுத்திட்டு வராங்க. ஒரு ராஜா, மோவாபிய ராஜா, அவர்களை சபிக்கும்படிக்கு ஒரு தீர்க்கதரிசிக்கு பணம் கொடுத்து நிறுத்தி பேசு அப்படின்னு சொன்னோன்னே ஆண்டவர் பார்த்து, ஐயோ இந்த ஜனங்க பொல்லாத ஜனங்க, என்னையும் இந்த தீர்க்கதரிசி மோசையும் பாடுபடுத்துறாங்கன்னு சொல்லலை.
சத்துரு வரும்போது ஆவியானவர் ஒப்பந்தத்தை பார்க்கிறார், உடன்படிக்கையை பார்க்கிறார். தேவன் உனக்கும் அவருக்கும் சில உடன்படிக்கை வச்சிருக்கிறார். நீ ஆவியில நடக்கும்போது ஆண்டவர் சொல்வார், இனிமே நீ இதை செய்யக்கூடாது. சில உபத்திரவங்களின் வழியா உன்னை நடத்தி இனிமே இது உன் லைஃப்ல உனக்கு கிடையாது. பணம் இருக்கனால இதெல்லாம் நீ அனுபவிக்க முடியாது. நீ என்ன வேணா தான் பவுல் சொன்னார், எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு எனக்கு முடியும், எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. ஏன்? ஐ எம் செப்பரேட்டட். நான் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறேன். நான் எப்படி வேணா உடுத்தலாம், எப்படி வேணா வாழலாம், எதை வேணாலும் சாப்பிடலாம், எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லலாம். ஆனால் நான் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறேன். என் தசம பாகம் ஒப்பந்தம், என்ன உபவாச நாட்கள் ஒப்பந்தம், என்னுடைய பிரதிக்கணைகள் ஒப்பந்தம். அது தேவனுக்கும் எனக்கும் உள்ள ஒரு சீக்ரெட் லிங்க். பசிச்சா உபவாச நாள்ல சாப்பிட்டுலாம் அப்படின்னு நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஒப்பந்தத்தை நீ என்ன செய்யற? பிரேக் பண்ற. அன்னைக்கு பிசாசு ஒரு புது ஃபார்ம்ல லைஃப்குள்ள இதெல்லாம் இது ரகசியம். நல்ல படம், கருத்தான தமிழ் படத்தை ஒப்பந்தத்தை பிரேக் பண்ற. நிறைய கடன், நிறைய தேவை, இந்த மாசம் காணிக்கையில கொஞ்சம், ஒப்பந்தத்தை பிரேக் பண்ற. ஒரு தேவ பிள்ளை உனக்கும் தேவனுக்கும் இடையிலே ஒரு ஒப்பந்தம் இருக்கிறதை புரிந்து கொண்டு, அதை அறிந்து கொண்டு, அதை எழுதி வச்சு, இன்னைக்கு நான் எத்தனை முறை ஒப்பந்தத்தை உடைச்சேன். ஆண்டவர் சிலருக்கு சிலதை இது இனிமே நீங்க போகக்கூடாது, இனிமே நீ உனக்கு இது கிடையாது அப்படின்னு சில காரியத்தில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பார். அது நீ ஆவியில் நடந்தாதான் புரியும். இந்த திசைக்கே போகக்கூடாது, இந்த ஃபோனில் இந்த நபர்கிட்ட பேசவே கூடாது, இதை விட்டுரு. சரி ஆண்டவரே, இந்த ஒரு முறை என்னை காப்பாத்திருங்க, இனிமே நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு நீ சொன்னனால உன்னை விட்டாரு. கரெக்டா? இப்போ நீ திரும்பி போய் அதை பிரேக் பண்ணனா, உன்னுடைய சத்துரு உனக்கு விரோதமாய் வரும்போது ஆவியானவனுக்கு துணையா நிற்க மாட்டார். நெவர் பிரேக் கவர்னன்ட். நிறைய பேர் அங்கே போனால் சொந்தக்காரங்களுக்காக ஒரு வேஷம், அவங்களுக்கு உனக்கும் தேவனுக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்கு. சின்னதா ஒரு பொட்டு, உனக்கும் தேவனுக்கும். நான் சொல்றேன், அதுல தேவன் அதை பார்க்கிறார், யாருக்கும் தெரியாது. அதை தேவன் பார்த்து, என் பிள்ளை நீ தேவனுக்காய் வைராக்கியமாய் நிற்கிறதை தேவன் பார்க்கட்டும். சில நேரம் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி மாதிரி தெரியும். ஆண்டவரே இது இதனால நான் இதை பிரேக் பண்றேன்னு சொல்லாம ஆண்டவர் சொல்வார், இல்லை, அதை அந்த சிறுமையை நான் பார்க்கட்டும், அதை நான் பார்க்கட்டும். அதை பார்த்து உன்னோடு எனக்கு இருக்கிற ஒப்பந்தத்தை, ஆபிரகாமுடைய சிறுமையை தேவன் பார்த்தார். ஊரை விட்டு ஜனத்தை விட்டு வா, ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. அந்த பாதையில தனித்தவனாய், அந்த பாதையில துரத்தப்பட்டவனாய், பஞ்சங்களை கடினங்களை உண்டாக்கி அந்த பாதையில நின்னா, திரும்பி போகல. அதை பார்த்ததுனால் தான் ஒரு தேசத்தை ஆயத்தப்படுத்தினார். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்துட்டே இருக்கார். ஒரு ஒப்பந்தத்தை தேவன் பார்த்துட்டே இருக்கார். நிறைய பேர் சாதாரணமா, நான் சில சகோதரர்களை பார்த்திருக்கிறேன், 10 ரூபாய் வந்தா 1 ரூபாவை எடுத்து வச்சுட்டு தான் மறுவேளை. நான் சொல்றேன், ஒப்பந்தத்தை தேவன் கணக்கிலே வைத்திருப்பார். அதுக்கு நீங்க போய் ஆண்டவரே நான் ஆசீர்வதிங்க கேட்கவே வேண்டாம், அதுக்கான தேவையே இல்லை. உடைய உண்மைக்கு ஏற்ற பலனை தேவன் கொடுப்பார். ஞாயிறு ஆராதனையில நோ காம்ப்ரமைஸ். ஏன்? அது தேவனுடைய நாள், எனக்கும் அவருக்கும் ஒப்பந்தம் இருக்கிறது. அப்ப அந்த ஒப்பந்தத்துல உண்மையா நீங்க இருப்பீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவிலே நீங்கள் உண்மையா இருப்பீங்கன்னா, if you are filled with love, if you are inside the covenant, நீ அன்பினாலே நிரப்பப்பட்டு உனக்கும் தேவனுக்கும் உள்ள உடன்படிக்கையிலே நீ உண்மையா இருப்பனா. எத்தனை பேர் இந்த வருஷம் ஆரம்பிச்சு
பல சண்டே லீவ் போட்டேன்னு சொல்கிறீங்க. கை தூக்குங்களேன். உண்மை, அது ஆண்டவர் பார்க்கட்டும். கரெக்ட், தூக்குங்க, ஹம்பிளாக தூக்குங்க. ரைட். நான் சொல்கிறேன், இட் இஸ் ஸோ ஹார்ட். உன் சத்துருவை நீ ஜெயிக்கிறது உனக்கு ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்கு. ஒப்பந்தத்தில் உண்மையாக இருந்து பாருங்க. நான் பிரேக் பண்ணிட்டேன் அப்படின்னு எழுதுங்க. நான் தவறிட்டேன், அதை எப்படியாக இன்னைக்கு பைபிள் படிக்கலை, அந்த நேரத்தை நான் வீணாக்குனேன், அதை இந்த ராத்திரிக்குள்ள அந்த ஒப்பந்தத்தை நான் உண்மையாக்கணும் என்பதுக்கு தான் அதை எழுதுனீங்க. அதை எப்படியாவது உண்மையாக்கிடுங்க. அந்த ஜெப நேரத்தை எப்படியாகிலும், அந்த ஊழிய நேரத்தை எப்படியாகிலும், அந்த கொடுப்பதை எப்படியாகிலும், சொன்னதை எப்படியாகிலும் உண்மையாக்கி விட்டால் அதில் ஒரு டிக் போட்டுருங்க. பிரேக் பண்ணதை மட்டும் எழுதுங்க. எதை மீறினீங்களோ அதை மட்டும் எழுதிட்டு அதை திரும்ப ஜெயிக்கலைன்னா இன்டூலே இருக்கட்டும், ஒரு தப்பு போட்டு வைங்க. ஜெயிச்சிட்டிங்கன்னா ஒரு டிக் போடுங்க. நான் சொல்கிறேன், இந்த 3 கேட்டகரியும் நீங்கள் கரெக்டாக பார்த்து உங்கள் லைஃப், அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்ணி பாருங்கள். இதுவரைக்கும் தொடர்ந்த எல்லா தோல்விகளும் ஜெயமாகும். எனி ஃபெயிலியர், அது எப்படிப்பட்ட வியாதியானாலும் சரி, எப்படிப்பட்ட நடக்கவே முடியாது என்கிற சூழ்நிலைமைகளும் சாத்தியமாகும். ஐ சேலஞ்ச் யூ. இப்போ ஒருவேளை இன்னைக்கு பிள்ளைங்களுக்காக சொல்கிறேன், கை தூக்குனாங்க, நிறைய சண்டே வரல, சரி, நிறைய சண்டே வரல, அன்னைக்கு நைட்டு முடிகிறதுக்குள்ளார சர்வீஸ் அட்டன் பண்ணியிருக்கியா? எவ்ரி சண்டே சர்ச்சுக்கு வர முடியல, வேலைக்கு போயிட்டோம். ஆனால் அன்று இரவு 12 மணிக்குள்ளார இது தேவனுடைய நாள், பயபக்தியாக உட்காந்து, சிலர் சொல்ல கேட்டிருக்கேன், தூரத்தில் இருக்காங்க நம்ம சர்ச் விசுவாசிகள், காலமே எழுந்திரிச்சு குளிச்சு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு தான் சர்வீஸை அட்டன் பண்ணலாம். ஏன் நைட்டியில் அட்டன் பண்ணலாம், பைஜாமாவில் அட்டன் பண்ணலாம்? இல்லை, அது தேவனுக்கு அந்த கனத்தோடு பயபக்தியாக ப்ராக்டிஸ். தட் இஸ் அ கவர்னன்ட். அதை எப்படினாலும் பாசிபிள் ஆகணும். நோ எக்ஸ்கியூசஸ். உன்னை ஒருத்தரும் தொட முடியாது.